காக்கா குருவி கதை. ஒரே காட்டில் ஒரு காக்கா காகம் இருந்தது. அது மிகவும் புத்திசாலி. அதே காட்டில் ஒரு குருவியும் இருந்தது. அந்த குருவி மிகவும் நல்ல மனசும் பொறுமையும் உடையவள். ஒருநாள் காக்கா பசிக்கு உணவுக்கு தேடிக் கொண்டிருந்தது. அது ஒரு மரத்தில் ஒரு பிசிறி சிறுகூண்டு பார்த்தது. அதில் சின்னச் சின்ன முட்டைகள் இருந்தன. அது குருவியின் கூண்டு. காக்கா ஆசைப்படி இந்த முட்டைகளை தின்னலாமா என்று நினைத்தது. ஆனால் குருவி அருகில் வந்துவிட்டாள். குருவி சொன்னாள், தயவு செய்து என் முட்டைகளைத் தொடாத, அவை என் பிள்ளைகள். காக்கா முதலில் கோபப்பட்டாலும் குருவியின் சிரமத்தைப் பார்த்து அது சலித்தது. நீ சொன்ன மாதிரி எனக்கு பசிக்கிறது, ஆனால் இது சரியல்ல என்று காக்கா உணர்ந்தது. குருவி புன்னகையுடன், என்னிடம் சிறிது பஞ்சுப்புளி இருக்கிறது, அதிலிருந்து உனக்குச் சிறிது தருகிறேன் என்றாள். காக்கா ஆச்சரியமானது. நீ என் முட்டைகளை பாதுகாப்பதோடு எனக்கு உணவும் கொடுக்கிறாயா என்று கேட்டது. குருவி அழகாகச் சொன்னாள், உண்மையான நட்பு கருணையிலிருந்தே பிறக்கும். அதிலிருந்து காக்கா மற்றும் குருவி நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். காக்கா தன்னுடைய புத்தியையும் குருவி தன்னுடைய நற்பண்பையும் கொண்டு காட்டில் அனைவருக்கும் உதவத் தொடங்கினார்கள்.